புகழ் படம் ஒன்று நான் இப்போ நடித்தேன். இப்போ புகழ் நானும் ஒரு படம் இப்போ நடிச்சிருக்கிறேன். புகழை வந்து நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் போகும்போது புகழ், தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க, எப்படி அமுதவாணன் பழக்கமோ அது மாதிரி தம்பி எப்படி இருக்கீங்கன்னா, அண்ணே நான் தானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இந்த கேரக்டருக்கு, அண்ணன் நல்லா இருப்பார் அப்படின்றப்போ. ஏன்னா இந்த புகழ் மாக்காப்பா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி 10-15 வருஷம் இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு இவனை மாதிரி ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தன் டேலண்ட்டு உங்களுக்கு உள்ள பர்சன். அதாவது அவர் மாக்காப்பா வந்து ஒன்று சொன்ன ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் நான். அதாவது நான் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறேன், இது எனக்கு தேவையான. அதாவது ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, ஒரு பைத்தியக்காரன் கூட கல்லை விட்டு அடித்தான்னா ஒரு அறிவாளிக்கு மண்டை உடையும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி சர்க்கிளில் 1-2 பேருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் அந்த ஒரு விஷயம் நடந்ததே தவிர. ஆனால் அவன் எப்படின்னா ஒரு கேமரா கொண்டு போயிடுறான். இப்போ யாராச்சும் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா டப்பாக அவங்க மேலே பாஞ்சு கடிச்சிடுறான், கேமராவை பிடிச்சி உடச்சிட்றான், அதையும் வீடியோ எடுத்துடுறான். ஐயோ என்னை கொல்ல வர்றாங்க, அவங்க எல்லாம் மிரள்றாங்க, யோ நாங்கள் என்னையா நீ தானடா எல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி.